தொடர்ந்து தொடர்ந்து பெண்களுக்கு எதிராகவும் கொள்ளை கொள்ளை நிறைய சம்பவம் நடந்துட்டே இருக்கு. சொன்னாங்க காவல்துறையோட கை கட்டப்பட்டு இருக்கா நினைக்கிறீங்களா? இதுக்கு காவல்துறையை நம்ம வந்து சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த சமுதாயம் தான். நம்முடைய சமுதாயம் இன்னும் பண்படவில்லை அப்படின்னு நினைக்கிறோம். சரி, நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு தனியாக ஒரு 4 அறைக்குள்ள இருக்கிறப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் கேரக்டர் கல்ச்சர்னு சொல்றாங்க. ஒரு போலீஸ் இருந்தா அந்த சிக்னலை வந்து மதிச்சு அங்கேயே நிக்கிறது, போலீஸ் இல்லைன்னா ரெட் லைட்டை தாண்டி போறது அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும், அப்பதான் பண்ண முடியும். இப்போ ஒரு 1.5 லட்சம் போலீஸார் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க வந்து 7.5 கோடி மக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. நம் பண்பட வேண்டும். தமிழ் மக்கள், தமிழ் பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் நம்ம பின்பற்றினால் நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதிகமா பாலியல் குற்றவாளிகள் தினந்தோறும் நடைபெற்று கடுமையான போலீஸ் நடவடிக்கை எடுத்தாங்க. அப்பனா நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம். பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்குதுன்னா அதற்கு காரணம் அதிகமாக இருக்கின்ற இளைஞர்கள். அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது நம்முடைய சமூகத்தினுடைய கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை, பெற்றோர்களுடைய கடமை, படிக்கின்ற பள்ளிக்கூடம், அவருடைய நண்பர்கள், இதையெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி இந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். அதே மாதிரி மதுவையும் படிப்படியாக குறைச்சிட்டே வந்தோம்னா இது போன்ற விஷயங்கள் குறையும். ஏன்னா அந்த மதுவின் போதையில மூளை பாதிக்கப்படுறான். அது வந்து அளவா அடிச்சா பரவாயில்ல, அளவுக்கு அதிகமாக அடிக்கிறப்போ அது வந்து ஒரு மூளையை பாதித்து ஒரு தீய செயல்கள் ஈடுபட தூண்டுகிறது. இதுவும் ஒரு காரணம் தான்.